நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் மூத்த வழக்கறிஞர் ஐயா பாப்பா மோகன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். ஐயா வணக்கம். 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 சாத்தான்குளம் இரட்டை லாக்அப் டெத் அது மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. அதுக்கான ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த தீர்ப்பு எப்படி பாக்குறீங்க? இந்த 9 பேர்களுக்கு மீது குற்றம் சாட்டப்பட்டது நிரூபிக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பாக நான் கருதுவேன். என்ன கேட்டா, தமிழ்நாட்டு வரலாற்றுல காவல் நிலைய மரணங்கள் என்பது தொடர்ந்து கண்ணகி, அதாவது கல்பனா சொல்லக்கூடியவங்க பண்ணது, அப்புறம் கல்பனா சுமதி, அதே மாதிரி பத்மினி, இப்படி நிறைய காவல் நிலைய மரணங்கள் நடந்து கொண்டிருக்க எல்லாத்துக்கும் மேல வீரப்பன் தேடுதல் வேட்டையில 1993ஆம் ஆண்டுல ஜெயலலிதா இருக்கிற காலத்துல வீரப்பன் தேடுதல் வேட்டை என்ற பேர்ல அப்ப அதிகாரி அந்த எஸ்டிஎஃப் பேர்ல தேவாரம் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டதிரடிப்படை இந்த மேற்கு தொடர்ச்சி படைகள்ல பல பேர்த்த ஒர்க் ஷாப்ல வச்சு இதே மாதிரி கொடுமையான முறையில காவல் சித்திரவதை பண்ணி பல பேர் கொண்டாங்க. அதற்கு ஒரு பெரிய போராட்டம் நடத்தி சதாசிவ கமிஷன் கொண்டு வந்தோம் தேசிய மனித உரிமை ஆணையத்திலிருந்து. அதுக்கு பீப்புள்ஸ் வாட்ச், சோக்கோ ட்ரஸ்ட், எங்களுடைய பழங்குடி மக்கள் சங்கம் போட்டிருக்கிற அமைப்புகள் எல்லாம் போராடி கொண்டு 1000 பேர்த்துக்கு மேல விசாரணை பண்ணி கூட ஒரு கமிஷன் தீர்ப்பு கொடுத்தாங்க. என்னன்னா, இது ஒரு காவல் சித்திரவதை தான், ஆனாலும் கூட வெறும் நஷ்டீடு கொடுத்தாங்களே தவிர அதுக்கெல்லாம் தீர்ப்பு கிடைக்கல. கல்பனா சுமதி கேஸ்ல பத்மினி, இது 2 பேருடைய காவல் நிலைய கொடுமைகளை வழக்குகளா கொடுத்திருக்காங்க. ஆனா இவைகள்லாம் நடந்து பல தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டதால் கூட தமிழ்நாட்டில் பொறுத்தவரை, இந்தியா முழுக்க இருக்குது, ஆனா தமிழ்நாடு ஒரு புரட்சியான ஒரு அமைப்பு, சீர்திருத்தம் பேசக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய இடத்துல காவல்துறை பழையபடியே அழுகி இருக்கிற காட்சியை காண்பிப்பதுதான் இந்த காவல் நிலைய மரணங்கள் போலாம். இந்த காவல் நிலைய மரணத்தை பற்றி ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் பல வழக்குகளை சொல்லிருக்காங்க. தேசிய மனித உரிமை ஆணையம் சில வழிகாட்டல் கொடுத்திருக்காங்க. என்னன்னா, இன்றைக்கு இருக்கிற காவல்துறையுடைய சட்டம் என்பதே பிரிட்டிஷ்காரன் காலத்துல 1861ஆம் ஆண்டு காவல் சட்டம் பிறப்பிக்கப்பட்டுச்சு. அந்த காவல் சட்டம் தான் இன்னைக்கும் கூட அது மாற்றப்படாம இருக்குன்னு சொல்லி 2006ஆம் ஆண்டு பிரகாஷ் சிங் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிற வழக்குல 3 ஓய்வு பெற்ற டிஜிபிகள் போட்ட வழக்குல சோலி சுராப்னு சொல்லக்கூடிய மூத்த வழக்கறிஞரை வச்சு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்த காவல் நிலைய ஆணைகளையே மாத்தணும். ஒவ்வொரு ஸ்டேட்லயும் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி, அதாவது காவல்துறை பண்ணக்கூடிய தவறுகளை எங்க போய் சொல்வீங்க? மீண்டும் மீண்டும் நீங்க எஸ்பிடியும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் போவீங்க. ஆகவே காவல் நிலையத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை, அநீதிகளை, குற்றங்களை சொல்வதற்கு தனியா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி வைக்கணும்னு சொன்னாங்க. என்னென்னமோ சொல்லியாச்சு. வியன்னா மாநாட்டுல நம்முடைய இந்தியா ஐநா மன்றத்துல பங்கு பெற்றிருக்குது. சித்திரவதைக்கு எதிரான ஒரு கூட்டயத்துல கையெழுத்து போட்டு சித்திரவதை என்பது ஐபிசில, இந்திய தண்டனை சட்டத்துல ஒரு குற்றமாக கருதப்பட வேண்டும் சொல்லி அங்க கையெழுத்து போட்டுட்டு அதை ராட்டிஃபை பண்ணணும். இங்கே இந்திய நாட்டு உள்நாட்டு சட்டத்துல இந்தியன் பீனல் கோடுல காவல் நிலையத்தில் நடக்கக்கூடிய சித்திரவதை டார்ச்சர் அப்படின்னு ஒரு தனி தலைப்புல தண்டனையாக கருத வேண்டும் சொல்லியாச்சு. இது எப்படி 86ல இருந்து நம்ம பார்த்துக்கிறோம். ஆனால் நடைமுறைக்கு வரல. ஆகவேதான் காவல்துறைக்கு என்னதுன்னா, ஒன்று சாதியமா இருக்குது, 2வது ஆளுகிற கட்சிகளுக்கு சாதகமா இருக்குது, 3வது அது ஏறக்குறைய காவல்துறை ஒரு இன்றைக்கும் பிரிட்டிஷ்காரன் காலத்துல வேட்டைகளாக இருந்தவர்கள் தான் இன்னைக்கும் ஜனநாயகப்படுத்தப்படாம இருக்காங்க. இதனுடைய தொடர்ச்சி தான் இந்த கொடூரமான அதுவும் COVID-19ல பெட்டிக்கடை வைத்திருக்கிற பென்னிக் ஜெயராஜ் அன்னைக்கு கடையை மூடுறதுக்கு லேட் பண்ணிட்டாங்கிற ஒரு சிறிய காரணத்தை காமிச்சு, அது ஒரு பெரிய குற்றம் இல்ல. அன்னைக்கு COVID-19 இருக்கக்கூடிய சட்டத்தின் பிரகாரம் அவங்களுக்கு ஒரு மிஞ்சி போனா ஒரு சிறிய தண்டனை கொடுக்கலாம், கேஸ் போடலாம், அவ்வளவுதான். ஆனா கூட்டிட்டு போய் அவங்களை அடிச்சது சாதாரணம் இல்ல, இப்படி வச்சிருக்காங்க. அவங்க பட்டக்ஸ் எல்லாம் அடிச்சு ரத்தம் அப்படியே உடையே மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவர்கள் மீது மருத்துவர்கிட்டையும் அப்புறம் அவங்க பொய்யா அவங்க மேலே ஒரு போலி கேஸ் போட்டு இந்த மாதிரி அதிகாரிகளுடைய சட்டத்தை மீறிட்டாங்க, உத்தரவை மீறிட்டான்னு சொல்லி 188ல வேணுமே கேஸ் போட்டு அதை கொண்டு போய் ஒரு நீதிமன்றத்துல அவங்கள ரிமாண்ட் பண்ண வச்சிருக்காங்க. இந்த இதை வழக்க பார்க்க வேண்டிய முக்கிய அம்சம் நான் என்ன சொல்றேன்னா, நீதிபதிகள் குற்றவியல் நடுவர்கள் எப்பயுமே ஒருத்தரை ரிமாண்ட் பண்ற போது, காவல்படுத்துகிற போது அவர்களுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல. ஏற்கனவே அந்த கைட்லைன்ஸ் எல்லாம் பின்பற்றாம எப்பயுமே ஒருத்தர் எடுத்துனாங்கன்னா உங்களை ஏதாவது போலீஸ் துன்புறுத்தினாலும் கேட்கணும். ஆனா இங்க இருக்கிற அந்த காவல்துறை நடுவர் கேட்காமையே ரிமாண்ட் பண்ணி அதுக்கு பின்னால அவங்க 2 பேரும்
இந்த சம்பவம் நடக்கிறது வந்து 19/6/2020 நடக்குது, கோவிட்-19 நடக்கிற போது. அப்புறம் அவங்க ஒருத்தர் வந்து 22ஆம் இறந்து போறாரு, மற்றொரு வந்து அடுத்த நாள் இறந்து போறாரு. இறந்து போன பிறகுதான் இந்த வழக்கு வந்து எப்படி இறந்தாங்கிறத வந்து மனித உரிமை அமைப்புகள், குறிப்பா பீப்புள்ஸ் வாட்ச் போன்ற அமைப்புகள்லாம் இஷ்யூ எடுக்கிறாங்க, வழக்கறிஞர் எடுக்கிறாங்க. மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, மதுரை நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை மாண்புமிகு நீதிபதிகள் வந்து PN பிரகாஷ் புகழேந்தி சிவமோட்டாவை எடுக்கிறாங்க. தானாகவே முன்வந்து இந்த வழக்கு எடுத்து இது வந்து விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்றுன்னு சொல்லி உடனடியாக வந்து அந்த காவல் நிலையத்துக்கு வந்து இந்த 2 பேர்த்தையும் வந்து ரிமாண்ட் பண்ண போது இவங்க மேலேயே ஒரு பொய் கேஸ் போட்டு ரிமாண்ட் பண்றாங்கல்ல, அந்த குற்றவியல் நடுவரையே வந்து கேள்விக்குள்ளாக்கி அதை மாத்தி அதற்கு பதிலாக வந்து வேற ஒருத்தரை பண்ண இன்கோஸ் பண்ண சொன்னாங்க. இந்த வழக்குல வந்து ஒரு பக்கத்துல மக்கள் மனித உரிமை களத்துல போராடுறாங்க, மறுபக்கத்துல உயர்நீதிமன்றமே PN பிரகாஷ் மற்றும் புகழேந்தியுடைய நீதிமன்றத்துடைய அந்த வந்து பெஞ்ச் வந்து இந்த வழக்கு எடுக்குது. அப்படி எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த வழக்கு அன்றைக்கு இருந்த ஆட்சியை வந்து CBIக்கு மாத்துறாங்க இதை. அப்ப இந்த வழக்கை வந்து நன்றாக முறையில வந்து கையாண்டு விசாரணை பண்ணி தான் இதுல 10 மீது வந்து பண்ணாங்க. அதுல ஒரு ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், கான்ஸ்டபிள்ஸ் உட்பட 10 பேரு, ஒருத்தர் இறந்துட்டாரு. இந்த வழக்கு 6 ஆண்டுகள் நடந்துச்சு போறாமே. இந்த 6 ஆண்டு காலத்துல பல நீதிபதிகளை பார்த்தாங்க. ஆனா இப்ப வந்திருக்கிற நீதிபதி முத்துக்குமரன் சொல்லக்கூடியவர் ஒரு சிறந்த நீதிபதியா நான் கருதுறேன். ஏன்னா அவர் வந்து ஜுடிஷியல் அகாடமியிலேயே பொறுப்பா இருந்தவர் ஒண்ணு. 2வதாக வந்து அவர் வந்து என்னன்னா, நான் நடத்தின கோகுல்ராஜ் வழக்கிலையும் இந்த இறுதியா தீர்ப்பு கொடுத்த திரு சம்பத்குமார் ஜட்ஜுக்கு முன்னால் இருந்தவர். ஒரு ப்ரோஆக்டிவ் ஜட்ஜ் அவர் எப்பயுமே. அந்த வழக்குல இருந்து போகும்போதே அவர் ரொம்ப வருத்தப்பட்டு தான் போனார். இந்த ஒரு இத்தகைய ஒரு வழக்குல வந்து நான் தீர்ப்பு கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி தான் போனார் அவரு. அந்த முத்துக்குமரன் சொல்லக்கூடிய மாவட்ட நீதிபதி தான் இதுல வந்து ஃபர்ஸ்ட் எடிஜாவா உட்கார்ந்துருக்காரு. இந்த வழக்குல வந்து எத்தனையோ தடைகள் வந்துச்சு. அது அவங்க சுப்ரீம் கோர்ட் போகவும் மாத்து வந்தாங்க. ஆனா ரொம்ப திறம்பட ஒரு பக்கத்துல காவல்துறையும் இந்த விஷயத்துல வந்து சிறப்பாக வந்து புலன் விசாரணை செஞ்சிருக்காங்க. அதே போல நீதிமன்றத்திலையும் வந்து அந்த வழக்குரைஞர், சிறப்பு வழக்குரைஞர் போடப்பட்டவங்க சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. நீதிபதி எல்லாத்த காட்டிலும் ஒரு ப்ரோஆக்டிவ் ஜட்ஜா இருக்காங்க. அதான் முக்கியம். வெறும் வந்து சாட்சிகளை மட்டும் பாக்குறது மட்டும் இல்லை, சமூகத்தினுடைய வழக்கு இது வந்து எந்த ஒரு குற்றமும் அரசுக்கு எதிரானதான். ஆனா சில குற்றங்கள் கொடிய குற்றங்கள், அதனாலதான் போக்சோ மாதிரி, வன்கொடுமையில SC/ST ஆக்ட் மாதிரி, இந்த மாதிரி ஒரு காவல் நிலைய குற்றம்ங்கிறது மனித உரிமை மீறல்களிலேயே மிக கொடூரமானதுன்னு சொன்னா உலகம் முழுக்க ஏற்றுக்கொண்டிருப்பது காவல் நிலைய சித்திரவை தான். அவை காவல் நிலையத்துல கொண்டு போய் வச்சு அடிச்சு துன்புறுத்துவது என்பது ஒரு ஜனநாயக அமைப்பினுடைய அடித்தளத்தையே பாதிக்கக்கூடியது. என்னன்னு கேட்டா, தண்டனை கொடுக்கிற அதிகாரிமாருக்கு நீதிமன்றத்தை உரியது. காவல்துறைக்கு என்ன வேலை? முதல் தவறுக்கு தாக்கல் செஞ்சு புலன் விசாரணை செஞ்சுட்டு கொண்டு போய் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் போய் நீதிமன்றத்தின் முன்னால் நிற்க வைப்பதும் அதை முறையா நடத்துவதும் அவருடைய வேலை. ஆனா ஒரு சிறிய குற்றத்துக்காக காவல்துறை வந்து அந்த பென்னி ஜெயராமன் அப்பா மகனை வந்து கூட்டிட்டு போய் நடத்தின விதம் என்பது, அதுல நல்ல வேலை அந்த ஒரு பெண் காவலர் வந்து துணிஞ்சு உண்மையிலேயே முன் வந்து சொன்னாங்க. இது என்னன்னா, உங்களுக்கு இதை விட ஒரு பெரிய ஒரு இது இருக்க முடியாது. ஏன்னா 2 பேர் இறந்து போயிட்டாங்க. அடிபட்டு இந்த காவல் சித்திரவைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிற பென்னிக் ஜெயராம் 2 பேரும் இறந்துட்டாங்க. ஆனா காவல் நிலையத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, பெண் அதிகாரி வந்து துணிஞ்சு வந்து சொல்ல வந்ததும் இந்த CCTV எல்லாம் அடிக்க பார்த்தாங்க. அதான் முக்கியம் இதுல. அதையெல்லாம் வந்து நம்முடைய சிவமோட்டோ ரிவிஷன்ல வந்து ஜஸ்டிஸ் பிரகாஷ் பெஞ்ச் வந்து அவர் அழிக்காம இருக்கிறதுக்கான முறையில வந்து உத்தரவிட்டது. அதை தொடர்ந்து ஒரு முறையான புலன் விசாரணை மேற்கொண்டது வந்து CBI. இந்த விசாரணைக்கு பின்னால நீதிமன்றத்துல 6 ஆண்டுகள் ஆனாலும் கூட கொஞ்சம் கூட துவக்கம் இல்லாம அதை வந்து துவண்டு போகாம அப்படியே வரிசையை நடத்தி கொண்டு வந்தங்காட்டித்தான் 23ஆம் தேதி அவர்கள் குற்றவாளிகள் என்று சொல்லி தீர்ப்பளித்தது மட்டுமல்ல, இன்னைக்கு அவரு நீதிபதி சொல்லிருக்காரு, அவர்களுடைய உடல்நிலை, அவருடைய வருமான சான்றிதழ்கள், சொத்து மற்றும் இருக்கிற விவரங்கள் எல்லாம் கொடுக்க சொல்லிருக்காங்க. அப்படியே என்ன அர்த்தம்னா, இது போன்ற வழக்குகள் வந்து அருகிலும் அடுத்தான வழக்காக கருதப்பட வேண்டும். சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே சொல்லிருக்காங்க, காவல் நிலைய மரணங்கள் என்பது எந்த காலம் ஏற்றுக்கொள்ள முடியாதது, அதுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்குன்னு சொல்லிருக்காங்க போறாமே. அப்ப நீதிமன்றம் வந்து 30ஆம் தேதி அன்னைக்கு இவர்கள் குற்றவாளிகள் என்று சொல்லி இப்ப வந்து நிரூபிக்கப்பட்டு விட்டது. இந்த குற்றவாளிகள் கொடுக்கக்கூடிய தண்டனையை பற்றி வந்து எதிரிகளுக்கும் வாய்ப்பு தரணும், அரசு தரப்புலையும் வாய்ப்பு தரணும். அந்த அடிப்படையில் 30ஆம் தேதி போட்டிருக்காங்க. இது வந்து வரலாற்று புகழ்மிக்க தீர்ப்பது. இந்த வழக்குல வந்து ஒரு பக்கத்துல மக்கள் உரிமைகளுக்காக போராடக்கூடிய இயக்கங்கள், மறுபக்கம் நீதிமன்றமே முன்னெடுத்து செஞ்சது. அது மட்டுமல்ல, இந்த வழக்கை CBCID ஆகட்டும், CBI ஆகட்டும் முறையாக பின்னிட்டு முதல்ல தவறு நடந்திருந்தாலும் கூட இந்த வழக்கை எடுத்து நடத்தின விதம், இதுல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த A1 ஸ்ரீதர் வந்து ஒரு இடைப்பட்ட காலத்துல தானே அப்ரூவரா மாறேன்னு சொன்னாரு ஒருத்தர், இன்ஸ்பெக்டர். ஆனா அது கோர்ட் ஏத்துக்கல. ஆமா, அது வந்து முதல்ல சொல்லிருந்தா பரவாயில்ல.
கடைசி நேரத்துல வந்து மாறன் சொன்னது ஏத்துக்கல. அப்புறம் வந்து இறந்து போயிட்டாரு. அப்ப இப்பேற்பட்ட வழக்கு தமிழகத்தை மட்டுமல்ல இந்தியாவே உழுக்கின வழக்கு. ஏன்னு கேட்டா அப்ப COVID-19 இருக்கிற சமயம் மக்கள் எல்லாம் வந்து வெளியே போக முடியாம இருந்த காலத்துல இவங்க 2 பேர்த்த வந்து காவல் நிலையத்தில் வைத்து கொடுமைப்படுத்துறதுக்கு நல்ல காலத்திலேயே சாட்சி கிடைக்காது. COVID-19 காலத்துல வந்து ஒரு காவல் நிலையத்துக்குள் நடந்திருக்கக்கூடிய ஒரு கொடுமையை வந்து அம்பலத்துக்கு கொண்டு வந்து மட்டுமல்ல, அந்த வழக்கை புலன் விசாரணை செய்து தீர்ப்பளித்தது என்பது வரலாற்று புகழ்மிக்க தீர்ப்பு. நான் இதுல இருந்து என்ன கேட்டுக்கிறோம்னா, எங்களை போன்றிருக்கிற வழக்கறிஞர்கள் மட்டுமல்ல, நீதிபதிகளும் கற்றுக்கொள்ள வேண்டியது பலதெல்லாம் இருக்குது. அது குறிப்பாக குற்றவியல் நடுவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். அவங்க வந்து ஒருத்தரை ரிமாண்ட் பண்ற போது முதல்ல வந்து இந்த 41A ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதான் வந்து 2016 அர்னீஷ்குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் வழக்குல சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. 7 ஆண்டுகளுக்குள் தண்டிக்கக்கூடிய குற்றமாக இருந்தால் அதுக்கெல்லாம் கைது உடனே தேவையில்லை, முறையா ஒரு நோட்டீஸ் கொடுத்து விசாரிங்க. அந்த குற்றம் கொடிய குற்றமாகவோ சரியான உங்களை ஒத்துழைப்பு இல்லைன்னு சொன்னா நீங்க வந்து உங்களுடைய விருப்புரிமையை பயன்படுத்தி கைது பண்ணலாம், அல்லது வந்து பாலியல் ரீதியான வழக்குகள்ல வந்து ஒருத்தர் ரிமாண்ட் பண்ணலாம். எல்லாத்துக்கும் தேவையில்லை. ஏன்னா ஜோகிந்தர் குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபிங்கிற கேஸ்ல தான் வந்து 94 சுப்ரீம் கோர்ட் 3 நீதிபதிகள் சொன்னாங்கன்னா, எஃப்ஐஆர் போடுவது என்பது ஒன்று, ஆனா ஒருத்தரை கைது பண்ணுவது என்பது ஒன்று. ஏன்னா கைது என்பது ஒருத்தருடைய தனிமனித சுதந்திரத்தை பாதிக்கக்கூடிய ஒன்று, அவனுடைய ஃபண்டமெண்டல் ரைட் ஃப்ரீடம் அதை பாதிக்கக்கூடிய ஒன்று. ஆகவே நீங்க ரிமாண்ட் அரஸ்டே அவசியமற்றதா இருந்தா விட்டுறணும், அல்லது ரிமாண்ட் பண்ற போது நீதிபதிகள் எப்பயுமே குற்றவியல் நடுவர்கள் வந்து ஜுடிஷியல் அப்ளை பண்ணணும். அது ரிமாண்ட் பண்ணக்கூடிய அடிப்படை இருக்குதான் பார்க்கணும். இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நக்கீரன் கோபால் வந்து இதே சென்னையில வந்து அன்னைக்கு இருந்த அரசு வந்து அவரை வந்து வேண்டுமென்றே அவர் இங்க விமான நிலையத்துக்கு போயிட்டு இருக்கும்போது திட்டமிட்டு அவரை கைது பண்ணி சென்னையில வந்து எக்போர்ல இருக்கக்கூடிய கோபிநாத் சொல்லக்கூடிய நீதிபதி முன்னால நிறுத்தின போது பத்திரிகையாளர் ராம் உட்பட பல பேர் வந்தாங்க. நாங்களும் அதுல இருந்தாங்க. அந்த சமயத்துல வந்து அந்த நீதிபதி கிட்ட வந்து இந்த மாதிரி ரிமாண்டே தேவையில்லைன்னு சொன்ன போது அவர் ஆட்டோமேட்டிக்கா அதை படிச்சு பார்த்துட்டு there is no ground for remanding the accused சொல்லி நக்கீரன் கோபால அதை ரிமாண்ட் ரிஜெக்ட் பண்ணாரு. அது ரிஜெக்ட் பண்ண போது அதை வந்து ஹைகோர்ட்ல கொண்டு போன போது மாண்புமிகு நீதிபதி வந்து ஆனந்த கணேஷ் தான் அந்த வழக்குல வந்து ரொம்ப ஆழமா விசாரிச்சார். விசாரிச்சு விட்டு அதுல நக்கீரன் கோபால் வெர்சஸ் ஸ்டேட்டுங்கிற கேஸ்ல கொடுத்துக்கிற தீர்ப்பு என்பது ஒரு வரலாற்று புகழ்மிக்க தீர்ப்பு, ஒரு ரிசர்ச் ஓரியன்டட் தீர்ப்பு. அதுலதான் வந்து என்னன்னா, நீதிமன்றத்துல நடுவர் முதல்ல ஒருத்தரை கைது பண்றதுக்கு முன்னால அதற்குரிய அடிப்படை ரிமாண்டுக்கான காரணம் இருக்கான்னு பாக்கணும். கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுக்கணும். எப்பயுமே பழைய 50 சப்ளாஸ்ல வந்து ஒருத்தர் கைது பண்ற போது அந்த கைதுக்கான காரணத்தை கொடுக்கணும். அது மட்டுமல்ல, நீதிமன்றத்துல ஒப்படைக்கிற போது அவருக்கு உரிய காயங்கள் இருக்கான்னு பார்க்கணும். உன்னை போலீஸ் தொந்தரவு பண்ணான்னு கேட்கணும். இதையெல்லாம் கேட்காம தான் அவர் பண்ணாரு அன்னைக்கு இருக்கிற குற்றவியல் நடுவர். இப்ப வழக்கறிஞர்களுக்கு மட்டுமல்ல, நீதிபதிகளுக்கும் இந்த தீர்ப்பு என்பது ஒரு பாடமாக அமைஞ்சிருக்குது. ஏன்னு கேட்டா, ஒரு மனிதனை வந்து விசாரணைக்கு பிறகு தண்டிக்கலாமே தவிர விசாரணைக்கு முன்பாக ஒரு காவல்துறை தண்டிப்பது என்பது அது ஒரு கொலை. இட்ஸ் a brutal murder. இட்ஸ் a culpable homicide amounted to murder ன்னு சொல்றோம்ல. அந்த அடிப்படையில பழைய 300, 302 இப்ப 103 வரக்கூடிய பிஎன்எஸ் இது அந்த அடிப்படையில வந்து இது ஒரு வரலாற்று புகழ்மிக்க தீர்ப்பு. இந்த தீர்ப்புக்கு பிறகாவது, ஏன்னா தமிழ்நாட்டு காவல்துறை எது வந்தாலும் ஒரு மாசம் பேசுவாங்க, மறந்துடுவாங்க என்றுதான் அன்றைக்கு தொடங்கினது. அது வந்து ஆகாஷ், இப்ப வந்து மானாமதுரை, சென்னை, தொடர்ந்து காவல் நிலையம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. காவல்துறையாகவே இருக்கிறது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னா அவருக்கு எதிர்கட்சியா இருக்கும் போது பேசுவாங்க, ஆளுங்கட்சிக்கு போனா பேச மாட்டாங்க. ஆகவே இந்த தீர்ப்புக்கு பிறகு என்ன செய்யணும்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து பிரகாஷ் சிங் வழக்குல கொடுத்திருக்கிற தீர்ப்பை அமல்படுத்துவதற்கு முதல்ல இந்த காவல்துறையினுடைய இதை சீரமைக்கணும். சோலி சுராப்ஜியினுடைய கமிட்டி கொடுத்திருக்கிற தீர்ப்பு என்னன்னு கேட்டா, இன்வெஸ்டிகேஷனையும் நீங்க வந்து மற்ற பிரிக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஒரு கொலை வழக்கு நடக்கிற போது அந்த வழக்கை போய் புலனாய்வு செய்யக்கூடிய அதிகாரி ஒரு சீஃப் மினிஸ்டர் வராங்கிறதுக்காக போய் அங்க நிற்பாரு. அந்த கொலை வழக்கை யாரு விசாரிப்பா? ஏட்டையா விசாரிப்பாரு. சம்பவத்துக்கு போக மாட்டாரு. டெஸ்க்ல உட்காந்துட்டு தீர்ப்பாளிப்பாரு. அவர்தான் எழுதுவாரு. இந்த எழுதுனது என்னன்னு அவருக்கு தெரியாது. சார்ஜ் ஷீட் போட்டுருவாங்க. அப்ப கோர்ட்டுக்கு வந்து நிற்கும் போது யார் நிப்பா? டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் நிற்பாங்க. ஆனா அவருக்கு எதுவும் தெரியாது. ஆகவே முதல்ல வந்து இன்வெஸ்டிகேஷன் should be segregated from the police department. லா அண்ட் ஆர்டர்ல இருந்து இந்த இன்வெஸ்டிகேஷனை பிரிக்கணும்னு சொன்னதுதான் அந்த சோலி சுராப்ஜியுடைய கமிட்டியுடைய ரெக்கமெண்டேஷன். ஓகே சார். இப்போ இந்த வழக்குல என்ன மாதிரியான உச்சபட்ச தண்டனை இவர்களுக்கு கிடைச்சிருக்கும்? இவருக்கு வந்து உச்சபட்ச தண்டனை கொலைன்னு சொல்லிட்டாவே 2 தண்டனை தான். ஒன்று தூக்கு தண்டனை, இன்னொன்னு வந்து வாழ்நாள் சிறை. தூக்கு தண்டனை கொடுப்பதா இருந்ததுன்னா அது ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல ஜெக்மோகன் சிங் வெர்சஸ் ஸ்டேட்டுங்கிற கேஸ்லயும்
அதே பச்சன் சிங் வர்சஸ் சேட்டுகளையும் மச்சி சிங் வர்சஸ் சேட்டுலையும் 3 தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அரிதிலும் அரிதான வழக்காக இருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ். எல்லா கொலையுமே கொடியதுதான். ஆனா கொலைகளிலேயே மிக கொடூரமான கொலை என்பது என்னன்னா, இந்த குற்றவாளி இருக்கான் பாருங்க, இந்த சமூகத்தில் வாழ்வதற்கே லாயக்கற்றவன். இவன் இருந்த இந்த சமூகமே பால்பட்டு போயிரும். என்வாயர்மெண்டல் வில் பி பொல்யூட்டட் பிகாஸ் ஆஃப் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் மேன் அப்படின்னா தான் அந்த வந்து அவனுக்கு வந்து தூதனை தரணும். அப்ப 2 விஷயத்த பார்ப்பாங்க. ஒரு வழக்கு விசாரிக்கிற போது அந்த குற்றத்தின் தன்மையை பார்ப்பாங்க. அந்த கிரைம் இருக்குல்ல, செய்யப்பட்டிருக்கிற குற்றம், அந்த குற்றத்தை பற்றி தான் ஆய்வு பண்ணுவாங்க வந்து. ஆனா தண்டிக்கப்பட்ட பிறகு என்ன பார்ப்பாங்கன்னா, the court has to see the criminal. அந்த குற்றம் செய்தவனுடைய பேக்ரவுண்ட், அவனுடைய சூழ்நிலை, பொருளாதாரம், பின்னணி, ஏழ்மை எல்லாம் பார்ப்பாங்க. சோ இதுக்கு பேர் தான் வந்து அக்ரவேட்டிங் சர்க்கம்ஸ்டான்சஸ், மிட்டிகேட்டிங் சர்க்கம்ஸ்டான்சஸ் சொல்லக்கூடிய இந்த 2ஐயும் பார்த்து தீர்ப்பளிச்சுவாங்க. இந்த இதுல வந்து சட்டத்தை காக்க வேண்டியவர்கள், மக்களுக்கு வெளியாக இருக்க வேண்டியவர்களே இன்னைக்கு வந்து அவர்களை வந்து மேய்ஞ்சாங்கன்னா என்ன ஆகுறது? வேலையே பயிர மேய்ந்தால் அப்ப இவர்களுக்கு புரிய உச்சபட்ச தண்டனை தான் கொடுப்பாங்கிறது தான். அதனால்தான் அவர் வந்து என்ன கேட்டிருக்காரு? அவனுடைய உடல்நிலை, அப்படி வருமானம், சொத்து எல்லாத்தையும் கேட்டிருக்காரு. 30ஆம் தேதி அன்னைக்கு வைக்கிறேன்னு சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்ல, அவங்களுடைய கருத்தையும் கேட்பாரு. குற்றவாளி என்று தீர்மானிக்கப்பட்டவருடைய கருத்தையும் கேட்டுதான் சொல்லுவாங்க. அதுல என்னுடைய கருத்து வந்து உச்சபட்ச தீர்ப்பு கொடுப்பாங்க. ஏன்னா இதுவெல்லாம் சிலதெல்லாம் வந்து ஒரு ஒரு பிரசிடென்ட் சொல்லுவாங்க. எல்லா வழக்கிலையும் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வழக்குகள் சமூகத்துக்கு ஒரு படிப்பனையா இருக்கு வேணும். அந்த வகையில வந்து இந்த தீர்ப்பு அமைன்னு கருத்துறேன். ஓகே சார், பல்வேறு விஷயங்களை நம்ம தொடர்ந்து விவாதிச்சுட்டு வரோம் நியூஸ் டுடே தமிழ் சார்பில். பென்னிஸ் ஜெபராஜ் கொலை பற்றிய ஒரு டீட்டெயில்டான இந்த கேஸ் பத்தி நியூஸ் டுடே தமிழுக்கு தெரிவிச்சமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் நேயர்களே. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள்.